சரண்டர் நம்ம பிக் பாஸ் தர்ஷன் அவர்களோட நடிப்பில் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியான ஒரு படம் தான் இந்த சரண்டர். இப்போ இந்த படத்தோட கதை என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் 2.0. நீ யூனிஃபார்ம் போட்டேன்னு ஒரு 3 மாசம் இருக்குமா? 20 வருஷ சர்வீஸ். சரண்டர் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துடைய கதாநாயகனான தர்ஷன் வந்து ஒரு ஸ்டேஷனில் ட்ரைனி எஸ்ஐயாக இருக்காரு. இப்போ எலெக்ஷன் டைம் அப்படின்றதால யாரெல்லாம் கன் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் மன்சூர் அலிகான் அப்படின்ற கதாபாத்திரம் நம்ம மன்சூர் அலிகான் வராரு. அவர் வந்து அவரோட கன்னை சரண்டர் பண்ணிட்டு போறாரு. இந்த மாதிரி எனக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், அவரு உள்ள போயிட்டு வச்சுட்டு வெளியில் வைக்கிறாரு. கடைசியில் தொலைச்சிடறாரு அந்த கன்னை. இப்போ அந்த கன் எங்கன்னு தெரியல, வேற யாரும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனே பரபரக்குது. இப்போ அந்த கன்னை கண்டுபிடிக்கிற முயற்சியில நம்ம ஹீரோவான தர்ஷன் அவர்கள் களத்துல இறங்குறாரு. வேலையை மட்டும் நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு வா. உனக்கு ஒரு பிரச்சனைனா கட்சியே வந்து முன்னாடி நிற்கும். இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷனுக்கு பணப்பட்டுவாடா பண்ணுவாங்க இல்லையா, ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வந்து புழக்கத்தில் போயிட்டு இருக்கு. வண்டிகள்லாம் போனாக்கா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு போலீஸ் அவர்கள் வந்து அந்த ஒரு மாவட்ட செயலாளருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ அந்த சமயத்தில் அந்த போலீஸ் வந்து அந்த 10 கோடி ரூபாய் பணத்தையும் அடிச்சுட்டு போறாரு. இப்போ ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணக்கு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸை மும்முரமாக தேர்றாரு. ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டில் தான் அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்தான் பணத்தை, இவன் அடிச்சு போயிட்டான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு வந்து போலீஸ்காரன் தேர்றாப்புல. இது இன்னொரு கதையாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி முனிஷ்காந்த் வந்து திருச்சியில ஒரு அரசியல்வாதியாக இருக்காப்புல. அவர் வந்து ஒரு காமெடியன் ரோல்ல தான் வராரு. அவர் வந்து சென்னையில் இந்த மாதிரி கன்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டீம் ஒன்று கூட்டிட்டு வராப்புல. வர வழி எல்லாம் காமெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது ஒரு கதையாக காமிக்கிறாங்க. இப்ப சொல்லப்பட்ட இந்த வெவ்வேறு கதைகள் எல்லாம் எங்க ஒன்னா சேர்ந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றது, இறுதியா ஸ்டேஷன்ல தொலைச்ச அந்த கன்னு கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. பணம் மட்டும் ரெடி பண்ணுவா, சென்னையில் போய் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்காது, ஒரு கண்ணை சிமிட்டாம கூட பார்ப்பீங்க. அது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரொம்பவே எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்மளால அதை பார்க்க முடியுது. ஸோ அது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பொண்ணை தனியாக இங்கே எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல அந்த சீட்டேஜ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீட்டேஜ் த்ரில்லர் சீன்லாம் அந்த மாதிரி படத்தில் பல இடங்கள்ல இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஹீரோயின் போர்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. படத்தில் பாடல்களும் கிடையாது. அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம்னே சொல்லுவேன். அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிற ஈன புத்தி மனுஷனுக்கு மட்டும்தான் சார், வேற எந்த உசுரது செய்யாது. இப்போ படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வெவ்வேறு கதைக்களம் காட்டப்படுது. ஒரு 10 கோடி அப்படின்றாங்க, முனிஷ்காந்த் அங்கேருந்து இங்கே வராரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் ஒரு லாரி டிரைவர் பின்னாடி ஃபாலோ பண்ணணும், ஒரு அம்மா பையன் அப்படின்னு ஒரு சாப்பிட்ற பிடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி பல ஸ்டோரிகள் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கன்னை ஃபாலோ பண்றதா இல்லை எந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. ஸோ அது ஒரு நெகட்டிவா பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி முனிஷ்காந்தோட கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது காமெடி ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே காமெடி இந்த படத்தில் ஒர்க் ஆகலை. ரெண்டாவது இந்த படத்துக்கு காமெடி தேவையே இல்லை. ஏன்னா காமெடி இல்லாமல் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து நம்ம சுவாரஸ்யமாக ரசித்து பார்க்குறோம். ஸோ காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் காமெடின்ற பேரில் கொஞ்சம் கொலையாக கொண்டாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. நம்மளை பார்த்து மற்றவங்க பயப்படுற வரைக்கும் தான் நாம கெத்தா இருக்க முடியும். மொத்தமா இந்த சரண்டர் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டேஜ் மூமெண்டாக இருக்கட்டும், நல்ல எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கட்டும், வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல கதையே போதுமானது அப்படின்றதுக்கு இந்த சரண்டர் படம் ஒரு உதாரணம். ஏன்னா வந்து ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் அப்படிலாம் கிடையாது. பிக் பாஸ் தர்ஷன் அவரை தான் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோ போட்டு நான் ஒரு நல்ல சூப்பர் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒரு நல்ல பெரிய ஹீரோவா போட்டுடலாம். ஹீரோலாம் தேவையில்லைங்க, படத்துக்கு கதை இருந்தால் போதுங்க. ஹீரோயின் தேவையில்லைங்க, பாட்டு தேவையில்லைங்க, கதையை வச்சு பின்ற பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த சரண்டர் படம் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எல்லாரும் ஃபேமிலியோடவே தாராளமாக பார்த்து ரசிக்கலாம். அதுவும் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது, எந்த ஒரு அடல் கண்டனும் கிடையாது, எந்த ஒரு வயலன்ஸையும் பெருசாக காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த சரண்டர் படம் வந்திருக்கு. அவங்க என்னன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் உள்ள வராங்களா, நல்லா எங்கேஜிங்காக வச்சு அனுப்பணும், அவ்வளோதான் மனசில் இருக்கே தவிர மற்றபடி வந்து ஹீரோயின் தேவையில்லை, லவ் சாங்ஸ் தேவையில்லை, இந்த எமோஷனு சென்டிமெண்ட் பிஜிஎம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்ல ஒரு கதையே போதுமானதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்திருக்காங்க இந்த சரண்டர் படம். தாராளமாக எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லுவேன். இந்த சரண்டர் படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் 2.0 சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 out of 10. இந்த ரிவ்யூ போட்டு தான் மறக்காம லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.